அப்போ இதில் வந்து இஞ்சி பாருங்க 2 குட்டீஸ். வணக்கம் உறவுகளே, நான் இந்த வீடியோவில் உங்களோட என்ன பயந்து போகிறேன்னு சொன்னால், நாங்கள் இப்போ ஃப்ளோரிடாவெலாம் ஸ்டே பண்ணிக்கொண்டு நிற்கிறோம். இப்போன்னு சொன்னால் நான் ஒரு பாலம் ஒன்றுக்குள்ளே உள்ளுக்கு போகிறோம். பியர் பார்க்குன்னு சொல்லி அந்த பாலம் பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் பே பண்ணி தான் உள்ளுக்கு போகணும். இதால் தான் அதுக்குள்ளே போகிற வழி. என்ட்ரன்ஸுக்கு பே பண்ணிட்டோம்னு சொன்னால் உள்ளுக்கு போகலாம். நான் அதில் இந்த மாதிரி எவ்வளோ காசு கட்டிட்டு அங்கே போகணுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸுக்கு $3. அப்போ இதை பே பண்ண போகிறா, எங்களுக்கு எடுக்க போகிறா. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பியர் பார்க்குள்ளுக்கு போகிறதுக்கு முதலே மீன் பிடிக்கிறதுக்கான ஐட்டங்களை இதில் முன்னுக்கு வச்சு சேல் பண்ணினோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே. இப்போ நாங்கன்னு சொன்னால் ஊரில் சாப்பாடு கொடுக்கணும். இஞ்சி அப்படி இல்லை, எல்லாம் பிளாஸ்டிக்கான மீன் ஐட்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் இல்லை, பிளாஸ்டிக்கில் செய்திருக்கு இந்த ஃபிஷ்ஷிங் செய்கிறதுக்காக. இங்கே பாருங்க, வாளி தூண்டில் எல்லாத்தையுமே இதில் முன்னுக்கு வச்சு விற்கிற அந்த உள்ளுக்கு போய் மீன் பிடிக்கிற ஆக்களுக்கு பிரியோசனப்படுறதுக்கு. சில பேர் வீட்டில் இருந்தே கொண்டு வருவினம் தானே, சில பேர் கொண்டு வர மாட்டினோம். அதால் இங்கே அதில் விற்கினோம். கட்டல், இந்த மீனை வெட்டி விடுறது, இந்த தூண்டிலுக்கு போடுற நூல், விதமான அந்த ரியல் ஃபிஷ் ஸ்கின் இது அந்த உண்மையான மீனின்ற ஒரு தோல்ன்னு சொல்லி போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இந்த மீன் பிடிக்கிறதுக்குரிய எல்லா ஐட்டத்தையும் இதில் வச்சிருக்கலாம். ஈஸியாக வந்து எடுத்து கொண்டு போய் பிடிக்கிறதுக்காக. முள்ளு சொன்னால் விலையலும் அதோடு இருக்குது. எல்லாத்துக்குமே விலையல் இருக்குது பாருங்க. முதல்ல ஆக்கள் வீட்டிலேருந்து கொண்டு வருவீங்கன்னா சில பேர் ஐடியா எல்லாம் வந்து இங்கே செய்கிற ஆக்களுக்காக இதுகள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவைக்கு நாங்கள் பே பண்ணுறதுக்கான இது காட்டுங்க. இதில் போட்டிருக்கணும் பாருங்கோ. இதுக்கு நாங்கள் பே பண்ணினான்னு சொல்லி அத்தாட்சிப்படுத்திட்டு உள்ளுக்கு விட்டுருக்கணும். ஆனால் எங்களுக்கு காசு எடுக்கல. $3 ஒரு ஆளுக்கு. அதில் போட் போட்டிருக்கணும். பிளாக் செய்கிறபடியாக நோதரியெல்லாம் அவள் காசு எடுக்கலை. ஸ்கூட்டர்னு சொன்னால் நாங்களும் வந்துட்டோம் உள்ளுக்கு. இங்கே பாருங்க, இது கடலுக்குள்ள மேலே நாங்கள் கீழே நின்று பார்த்து நாங்கள் இது அந்த அதுக்கு மேலே இருக்கிற ஒரு பாலம்தான் பாருங்கோ. இதால் நாங்கள் நடந்து போகிறோம். இஞ்சால பாருங்க எவ்வளவு ஆக்கள் இருக்கணும்னு சொல்லி கீழே இருக்கணும். எங்களோட வந்த ஆக்களும் கீழே தான் இருக்கணும். இந்த பாலத்துக்கு கீழே இருந்து குளிக்கிறதும் பண்ணுறதுமா இருக்கணும். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இங்கே வந்த நாங்கள். இந்த இதில் ஏறி இந்த இடத்தை உங்களுக்கு காட்டணும் மட்டுக்காக வந்த நாங்கள். இங்கே பாருங்க, இந்த சைட்லாம் இவ்வளோ பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. நிறைய பேர் இருக்கணும் கீழே. வெயிலால் இந்த நல்ல ஒரு கிளியரான ஒரு வீடியோ எல்லாம் இருக்கே தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ ஆக்கள் இருக்கணும் பாருங்கோ அங்கால. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பிரிட்ஜில் நடந்து கொண்டு போகிறோம். நிறைய தூரம் அப்படியே நடந்து இன்று வரைக்கும் போயிட்டு திரும்பி வர போகிறோம். 2 பேர் மட்டும் வந்ததுக்கான காரணம் என்ன சொன்னால், மற்ற ஆக்கள் நாங்கள் 2022 வரைக்கும் எல்லோரும் வந்து பார்த்தவ. அதோட வெயிலும் தானே அவள் கீழே ஃபன் பண்ணுற பிஸியில் இருக்கணும். இங்கே பாருங்கோ, அமெரிக்கன் இது கொடி பறக்குது. இதுக்குள்ளே பாருங்க எவ்வளவு இதில் நின்று பார்க்க இந்த கடல் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு வியூ இதில் நின்று பார்க்க பாருங்க. பாருங்க எவ்வளோ ஆக்கள் இந்த கரையோரமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் சன்பாத் எடுக்கிறதும் குளிக்கிறதும் நிறைய பேர் இருக்கணும். இதில் நின்று பார்க்க ஒரு நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே வந்தவர் கூட அவர் வந்து நின்று பார்க்குறாரு. இங்கே பாருங்க கீழே அப்படியே இந்த நீட்டுக்கு ஆட்கள் தான் இப்படியே குட்டியாக இருக்கணும். நிறைய பேர் இருக்கணும். இங்கே இப்போ சம்மர் டைம் என்றால் தான் இங்கே எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், வெளியில் வாரதோ ஃபன் பண்ணுறதோ. குளிர் வந்தால் எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான், வேறு ஒரு ஃபன்னுமே இருக்காது. அதால் இதை நல்ல பிரயோஜனமாக எல்லாருமே பயன்படுத்துவேன். பாருங்க இவ்வளோ ஆக்கள்னு சொல்லி இப்படியே இந்த நீட்டுக்கு ஆக்கள் தான் பாருங்க. இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிற வந்து கொண்டே இருக்கிறேன் குட்டியாக. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்து நாங்கள் பார்க்குறதுக்காக அந்த கடல் இந்த வியூவை பார்க்குறதுக்காக இதை வச்சிருக்கிறோம். அங்கே பார்க்குற 2 கண்ணையும் அந்த நேருக்கு வச்சு போட்டு பார்க்க அந்த கடல் இந்த வியூ அவ்வளோ ஒரு வடிவாக தெரியும். இதில் பாருங்க, இதை பார்க்குற எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கு. அந்த ரொம்ப தூரமாக தெரியுது.
இந்த கடல் எல்லாம் பெருசா காட்டுதானே இதுக்குள்ள பார்க்க. இதால பார்க்கும்போது இந்த கடலுக்கு இருக்கிற ஆக்கள் எல்லாம் நல்ல பெருசா இதா தெளிவா காட்டும் இதுக்குள்ள பார்க்க. புளோரிடா இந்த பனாமா பீச்சில் இந்த பாலம் ஒரு பிரபல்யமான ஒன்று. அதாவது எல்லாருமே வாரது கூடுதலாக என்னத்துக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னால் ஃபிஷிங் தான். உங்களை போக பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் இப்போ தான் தொடக்கத்தில் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நார்மலாக வார ஆக்களுக்கு 3 ரூபா என்ட்ரன்ஸ்ன்னு சொன்னால் மீன் பிடிக்கிற ஆக்களுக்கு $7. அதை வந்து பிடிக்கலாம். அங்கே பாருங்க அந்த கடலுக்குள்ளே போகிற போர்டெல்லாம் அவ்வளோ இதில் இருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. குட்டி குட்டி குட்டியாக அந்த மணல் எல்லாம் ஆக்கள் தான். அங்கே அதில் போகுது கூட பெருசுன்னு என்னங்க. எவ்வளோ போன முறை நாங்கள் கேட்க ஒரு ஆளுக்கு ஏதோ $75 என்னன்னு சொன்ன போல ஃபேமிலியாக போகலாமாட்டும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பின்னேரத்தில் வந்தால் நல்லா இருக்கும். இதில் இருக்கலாம் பார்க்கலாம். இல்லை கதிரைகள் எல்லாம் போட்டிருக்குறாங்க ஆக்கள் இருக்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க குளிக்கிற ஆக்களை இதுக்கெல்லாம் எங்களோட வந்தாக்கள் முக்கியா இருந்து குளிச்சு கொண்டிப்பினா தெரியல. நிறைய பேர் குளிக்கிறது மேலண்டு பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது. நல்ல கிளியராக இருக்குன்னு மீன் அவ்வளோ தெளிவாக இருக்குது தெரியுது. இங்கே பாருங்க இந்த இதில் ரெண்டு பார்க்க இந்த ஹோட்டல்கள் இந்த வடிவு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த இந்த சைட் ஃபுல்லாகவே ஹோட்டல்கள் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்க. அங்கே வரைக்கும் இருக்குது. கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் ஹோட்டல் தான். முழுக்க ஹோட்டல் தான். சனமும் அவ்வளோ தூரத்துக்கே இருக்குது. நான் நினைக்கிறேன் இது எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த பனாமா சிட்டி பீச்சுன்னு தெரியலை. தொடர்ந்து பீச் தான். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு சொல்லினோம். இது பனாமா சிட்டி நாங்கள் வந்தது மியாமி அப்படின்னு சொல்லி இந்த கடல் இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு பீச். இங்கே பாருங்க கீழே குளிக்கிறாக்களை பாருங்க. இந்த பாலத்துக்கெல்லாம் எங்களோட வந்தாக்கள் இருக்கணும். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாரும் இருக்கணும்னு சொன்னால் நிழலுக்காக. நடக்க நடக்க நல்லா இருக்குது இந்த பாலத்தில் பாருங்க. இவ்வளவு இங்கே வேற ஆட்கள் கூடிக்கொண்டே இருக்குது. ஒரு ஆள் 2-3 தூண்டில் 2 கொண்டு வந்து வச்சு கொண்டிருக்கிறோம் போல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால மீன் பிடிக்கிற ஆக்கள் இது ஆரம்பமாகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு அவ்வளோ பேர் இல்லை. இங்கே பாருங்க வேற மீன் ஃபிஷிங் செய்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு. இங்கே இருக்கிற ஆக்களுக்கு ஒரு ஆள் 2-3 சொல்லி இங்கே பாருங்க எல்லாம் கொண்டு வந்து வச்சு கொண்டு நிற்கணும். இது பாருங்க வேறு எத்தனை இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் பாருங்க எவ்வளவு. இங்கே பாருங்க இதில் ஆக்கள் இருக்கிறோம். இதில் வந்து ஒரு இடவழி இதுலேயும் நின்று ஃபிஷிங் தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக்கள். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாலையும் அப்படித்தான். சின்ன ஆக்கள் கூட பாருங்க எவ்வளோ சின்ன பிள்ளைகள் வந்து நின்று ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதில் நின்று எடுத்து செய்கிறதுக்கு. நிறைய மீன் இருக்கு. அதெல்லாம் இவ்வளவு பேர் நிக்கணும். தண்ணியை பாருங்க எவ்வளோ ஒரு கிளியராக இருக்குன்னு சொல்லி. அதுக்குள்ள நிற்கிற மீன் உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறோம். தெரியுதோ தெரியல. ஆனால் குட்டி குட்டியாக நிறைய பேர் நிற்கணும். நிறைய மீன் நிற்கணும். இங்கே பாருங்க இந்த பாலத்தை இதுக்கு இஞ்சால பெருசாக குளிக்கிற ஆக்கள் இல்லை. என்ன சொன்னால் கடல் ஆழம் கலர்ந்த தண்ணியும் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. குளிக்கிற ஆக்களும் குறைவு. அங்கால தான் குளிக்கிற ஆக்கள் முழுக்க நிற்கணும். இஞ்சால குறைஞ்சிட்டினோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் அந்த தூணுகளுக்கு கிட்ட தெரியுதோ தெரியல. நிறைய மீன் பாருங்க. இந்த தூணின்ற கரையோரமாக எல்லாம் நிறைய மீன்கள் நிற்கிது. அதான் இங்கே ஃபிஷிங் கூடவா இருக்கு போலடாக்கு. நிறைய மீன் நிற்கிது. நல்லா இருக்கு என்ன. என்னமே நாங்கள் அந்த முடிவுக்கு போகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து கொண்டே இருக்கிறோம். நல்ல கடலுக்குள்ள நடுவில் கொண்டு வந்து அதை இதான மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு ஆகல் கொஞ்சம் தூரத்துக்கு தான். கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் அங்கே வந்துட்டோம் என்ன. ஆனால் இதுக்கு இஞ்சால குளிக்கிற ஆக்களுக்கு எல்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்கிற ஆக்கள் இல்லை. அங்கால தான் குளிக்கிறோம். இஞ்சால எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதோ தெரியா உங்களுக்கு. அதில் ஒரு ஜெலி மீன் சொல்லி அங்கே பாருங்க நெட் மாதிரி ஒன்று சொல்லி தெரியுதா தெரியல. இங்கே பாருங்க இது ஜெலி மீன் சொல்கிறதா. ஆமை மாதிரியும் இருக்கு. அது நிறைய பேர் இருக்கணும் இந்த கடலுக்கு பாருங்க. அங்கே இருக்கணும். அங்கே பாருங்க அங்கே இங்கே பாருங்க தெரியணும் ஆக்கள். ஆனால் தண்ணி அவ்வளோ ஒரு வடிவாக இருக்குன்னு இதில் நின்று பார்க்க இந்த தண்ணியை பார்க்க அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது தண்ணி.
இடத்த பார்க்க ஒரு என்ன சொல்ல அவ்வளோ கிளியராகவும் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க ஃபேமிலியாக வந்திருந்து இதில் ஃபிஷ்ஷிங் செய்யணும், சின்னாக்கள் எல்லாம் நிற்கணும். இங்கே அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இதை செய்யணும்னு பாருங்க. பாருங்க இதில் இதெல்லாம் பார்த்தா முழு பேருமே ஃபிஷ்ஷிங் செய்கிற ஆட்கள் தான் முழுக்களும் வந்து நின்று செய்து கொண்டிருக்கிறோம். ரூல்ஸ்கள் எல்லாம் அங்கே ஒன்று வச்சு ஆகிற பார்த்துலாலும் தூண்டிலோட நிற்கிறோமே நாங்கள். குறைவாக இருக்கும், ஆனால் நிறைய மீன் தெரியுது அங்கே. சில பேர் பிடிச்சிட்டு விடினமே. சரியான வெயிலாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நடந்து வந்து இந்த பாலத்தின் முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த முடிவில் பாருங்கோ, இப்படி நான் உங்களை சுற்றி காட்டுறேன். எவ்வளோ பேர் ரெண்டு இதில் மீன் பிடிச்சி கொண்டிக்கணும்ண்டு எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் சொல்லி. இங்கே பாருங்க 2 குட்டீஸ் மீன் பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி மீன் பிடிச்சி வச்சிருக்கணும். Can you take and show me? Show me, please. The fish show me. இங்கே பாருங்க, இந்த பக்கம் இஞ்சால் பக்கம் அப்படியே சுற்றி வர ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்த பாலத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, இந்த வெயிலையும் எவ்வளவுக்கு தங்களையும் பாதுகாப்படுத்தி கூட இந்த ஃபிஷிங் செய்கிறதுல ஆர்வமாக இருக்கணும். மட்டும் பாருங்க, இந்த ஆக்கள் எல்லாரும் பக்கத்தில் ஒரு வாளிகளை வச்சு கொண்டு நிற்கணும். வாம் ஏதோ பிடிச்சி வச்சிருக்கிறா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா Can I take it? Sure. Okay, thank you. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே இது அந்த சீலா மீன் மாதிரி. என்ன மீன் இது? பேரு என்ன? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா கண்ணாடி பேரு இது. எவ்வளோ இதாக பிடிச்சி வச்சிருக்கிறான்னு பாருங்க. இங்கே பாருங்க, மீனை பிடிச்சி வச்சிருக்கிறா. அவ சொல்றான்னு சொன்னா இதை சின்ன இருக்கான் தான் திரும்ப விட போறான் பாருங்க. நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு போயிடணும்னு சொல்லி, ஆனால் விட்டுட்டா, உள்ளுக்கு தண்ணிக்க விட்டுட்டா. நாங்கள் பெரிய மீன்களை எடுத்து வச்சிருக்கிறா, சின்ன திருப்பி விடுறா கடலுக்குள்ளேயே. கூடுதலானாக்கள் அப்படித்தான் செய்கிற வேணும்னு சொன்னால் எல்லா மீனையுமே எடுக்க மாட்டினோம், திரும்ப விட்டுருவினோம். அது உயிரோடு தான் இருக்கும் அவை இந்த தூண்டிலில். அந்த அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒழுங்கமைப்பு தான் அந்த தூண்டிலில் இருக்கும். உடனே சாகாது அந்த மீன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ, இங்கே வாவமிழ்தன்றா ஏதாவது மீன் வந்துட்டுதோ தெரியல, சுற்றுற இதை பார்க்க அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க அடுத்த வாண்ட மீன். இங்கே பாருங்கோ கொண்டு போகிறா சின்னன். அங்கே இருக்கு போல இருக்கா வாண்ட இது, அங்கே கொண்டு போகிறா. அப்படியே இந்த பாலத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். இந்த கடற்கரை இந்த வியூவை பாருங்கோ, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி. அங்கே இருக்கிறாங்களெல்லாம் குட்டி குட்டியாக தெரிவினோம். என்ன சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்படியே பாருங்க, அவ்வளோ இந்த சைட் ஃபுல்லாக ஆக்கள் தான். இஞ்சாலையும் அப்படியே ஆக்கள் தான் நிற்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய தூரம் நாங்கள் வந்துட்டோம் நடந்து. திரும்ப போகணும் கீழே. சுற்றி வர மீன் பிடிக்கிற ஆக்கள் தான். அந்த மீனை வந்து மீன் பிடிச்சி கொண்டு அதுக்காகவே வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிற ஆக்கள் தான். பீச்சில் என்ஜாய் பண்ணுற ஆக்களை விட இவ தான் இதுக்காக கூட நேரம் செலவழிக்கிற ஆக்கள் மாதிரி இருக்குது. இவருங்க கூட போட்டு சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு கொண்டு இருக்கிறார் இதில் ஒரு ஆள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாலையும் அப்படித்தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதிரியெல்லாம் போட்டிருக்க ஆக்கள் வந்து இருக்கிறதுக்காக வந்து இருக்கலாம். இது ஒவ்வொருத்தரும் தங்களோட அம்மாக்காக அப்பாக்காக அல்லது பிள்ளைகளுக்காக டொனேட் பண்ணி இதெல்லாம் இங்கே போட்டிருக்கிறோம். ஆனால் பின்னேரத்தில் வந்தால் இவ்விடத்தில் இருக்க நல்லா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வெயில் குறைவாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள் குடையில போட்டுட்டு இருக்கணும். இப்போக்கு வெயில் ஒரு விஷயமா தெரியல. இப்போ எங்களுக்கு தான் வெயிலன்றோட நாங்கள் நடக்கணும் வெயில்னு நினைக்கிறோம். அவை அதை பெருசுப்படுத்துகிற மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னு சொன்னால் இவா தான் அந்த அதில் மீன் பிடிச்சவா. நாங்கள் பார்த்தோம் எடுத்து நாங்கள் இவ்வளவு தான் பிடிச்சி வச்சிருக்கிறாவாம் சொன்னா. அப்போ இதில் வந்து பாருங்க இதுக்குள்ள எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சிருக்கிறான்னு சொல்லி நினைக்க முடியலை. நாங்கள் ஒரு மீன் 2 மீனுக்காக அவ்வளோ நேரம் பொறுமையாக இருப்போமோ தெரியலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூலருக்குள்ள விதமான மீனை பிடிச்சி வச்சிருக்கிறா. This is for your personal use? Okay, that's good. Give it to our friends. Okay, give it to friends. Okay, that's good. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, தண்ணி சாப்பாடு ஃபேன் கூட எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுட்டு இதன்றா கூலர் கூட கொண்டு வந்து வச்சிருக்கிறா. அவள் அது சேல் பண்ணுறதில்ல, தன்னோட பர்சனல் தேவைக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுகளை கொடுப்பான்னு சொல்கிறான். நல்ல ஒரு பொழுதுபோக்கு, பார்க்க ஆசையாக இருக்குது. யாவா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரா ஆளவா.
பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணினோம். பாருங்க மற்றவாவும் ஒரு மீனோட தான் வாரா பாருங்க. நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்ச நேரத்தில் டக் டக்குன்னு மீனை பிடிக்கிறோம்னு சொல்லி பெருசாக மினக்கிற மாதிரி தெரியல. அந்த நிறைய நேரமாக வெயிட் பண்ணி தான் பிடிக்கிற மாதிரி தெரியல. கூடுதலாக மீன் நிறைய இருக்கிறபடியாக அந்த டக் டக்குன்னு மீன் அமைஞ்சிருது அவைக்கு. இங்கே பாருங்கோ இந்த சின்னாலும் துண்டிலோட வாரார். முதல்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆள்கிட்ட மீன் இல்லை, மற்ற ஆள்கிட்ட தூண்டில் மீன் இருக்குது கொண்டு வாரார். இங்கே பாருங்கோ இங்கே பாருங்கோ சிம்பிளாக பிடிச்சி கொண்டு போயினோமே நாங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பாலத்தில் நடந்து வந்து இங்கே இந்த மீன் பிடிக்கிற இதுகளெல்லாம் பார்த்துட்டு திரும்பி போய்கொண்டிருக்கிறோம். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய போகிறேன். நான் இங்கே பார்த்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல நல்ல சந்தோஷம். தொடர்ந்து எங்களோட காணொலிகளை பார்க்குறதுக்கும் நன்றி. அதாவது எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.